السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் நாம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையை குறித்து நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தஅவா பணி படிப்படியாக இஸ்லாம் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு ஊரிற்கும் அது வளர ஆரம்பிக்கிறது. அப்படி வளர்ந்ததின் அடிப்படையில் குறைஷிகளுடைய மாவீரர்கள், குறைஷிகளுடைய முக்கிய தலைவர்கள் ஹிஜ்ரி 7 அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவர் அல்லாஹ்வுடைய போர்வாள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதே நேரத்தில் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்தான் ஹபஷா நாட்டிற்கு நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் பேசுவதற்காக அனுப்பப்பட்டவர். இவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மக்கா தனது ஈரக்குலையை நம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டது என்று சொன்னார்கள். என்றால் இவர்கள் தான் முக்கிய பிரமுகர். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தன்னுடைய தாவா பணியை வீரியப்படுத்தும் விதமாக வெளி ஊர்களுக்கு, அரசர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கடிதம் மூலமாக தாவா பணியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதில் முதலாவதாக ஹபஷா நாட்டினுடைய மன்னருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் அனுப்புகிறார்கள். ஹபஷா நாட்டு மன்னருக்கு கடிதம் எடுத்து சென்றவர் யார் என்றால் அம்ர் பின் உமையா என்று சொல்லக்கூடிய நபி போரிடத்திலே அந்த கடிதத்தை அவர்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த மன்னர் அந்த கடிதத்தை படிக்கும் பொழுது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போரிலும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர். நீங்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்கின்ற இந்த உண்மையான மார்க்கத்தை பக்கம் நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று அந்த ஹபஷா நாட்டு மன்னருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே எழுதப்பட்டிருந்தது. ஹபஷா நாட்டு மன்னர் அதை படித்துவிட்டு அதை அவர் தன்னுடைய கண்ணிலே வைத்து அதை முத்தமிட்டு தன்னுடைய அரியணையிலிருந்து கீழே இறங்கி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிறகு இந்த ஹபஷா நாட்டு மன்னர் ஹிஜ்ரி 9 நஜ்ஜாஷி மன்னர் இறந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இந்த செய்தியை அறிவித்து அவர்களுக்காக ஜனாசா தொழுகையை நடத்தினார். காயிப் ஜனாசா என்று சொல்வார்கள். வேறு ஒரு இடத்தில் மரணித்தவருக்காக நடத்தப்படக்கூடிய ஜனாசாவுடைய தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷிக்கு நடத்தினார்கள். இந்த நேரத்தில் தான் ஹபஷாவில் தங்கியிருந்த அந்த முஸ்லிம்கள் மீண்டும் எல்லோரும் திரும்பி மதீனாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். அது வரைக்கும் அங்க ஹிஜ்ரத் போன முஸ்லிம்கள் அங்கேதான் இருந்தாங்க. எல்லோரும் அங்கே திரும்பி வந்து சேர்ந்தாங்க. இது போன்ற ஹபஷா நாட்டு மன்னருக்கு, ரோம் நாட்டு மன்னருக்கு, இது போன்ற ஒரு 8 மன்னர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த கடிதத்தை அனுப்பி இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள். அதில் சிலர் ஏற்றுக்கொண்டனர், சிலர் நிராகரித்தனர். அதில் ஒருத்தர் யார் என்றால் ரோம் நாட்டு மன்னர். ரோம் நாட்டு மன்னரிடத்திலே இந்த கடிதம் சென்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடிதத்தை அனுப்பும் பொழுது அவர் அபு சுஃபியானை அழைக்கிறார். அபு சுஃபியானும் அப்போ ஒரு வியாபார ரீதியா ஷாம் வரைக்கும் போயிருக்காரு. ரோம் நாட்டு மன்னர் ஷாம்ல இருக்காரு. ஷாம்ல இருக்கும் போது அந்த கடிதம் அவருக்கு சென்றடைகிறது. சென்றடைஞ்ச உடனே இந்த மக்கால இருந்து வந்த அந்த கூட்டத்தை நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அபு சுஃபியான் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்க பொய் சொல்லாம உண்மையை சொல்ல வேண்டும். அவர் பொய் சொல்றதா தெரிஞ்சிருந்தா உங்களுடைய தோழர்கள், அபு சுஃபியானோட இருக்கக்கூடிய தோழர்கள், அவர் பொய் சொல்லும் பொழுது இவர் பொய் சொல்கிறார் என்பதை நீங்கள் காட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அபு சுஃபியான் சில கேள்விகளை கேட்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, முதல் கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய உறவினர் நீங்கள் தானா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, இந்த கூட்டத்திலேயே நான் தான் அவருக்கு மிக நெருங்கிய நண்பர் அப்படின்னு உடனே இப்ப நீங்க முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சில கேள்விகளை கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? முதல் கேள்வி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம்
எப்படிப்பட்ட குடும்பம்? அப்ப அபூ சுஃபியான் சொன்னார், ரொம்ப எங்களிலேயே சிறந்த குடும்பம் பனு ஹாஷிம், ஹாஷிம் குடும்பத்தை சார்ந்தவர், ரொம்ப சிறந்த குடும்பம். இதற்கு முன்னாடி இரண்டாவது கேள்வி, இதற்கு முன்னாடி யாராவது உங்கள்கிட்ட இப்படி அல்லாஹ் ஒருத்தர் தான், அவரை மட்டும் நீங்க வணங்கணும் அப்படிங்கிற செய்திய உங்கள்கிட்ட யாராவது கொண்டு வந்திருக்காங்களா? எங்கள்கிட்ட அந்த மாதிரி யாரும் வரல, இவரே முதலானவர், இவர் தான் இப்படி கொண்டு வந்தார். மூணாவதா கேட்டாங்க, இவர்களுடைய முன்னோர்கள்ல யாராவது அரசராக இருந்தாங்களா? இவருடைய முன்னோர்கள்ல யாராவது அரசராக இருந்தாங்களா? இல்ல, அப்படி யாரும் அரசராக இருந்தது இல்ல. அடுத்த கேள்வி கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் நல்ல உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்களா அல்லது எளியவர்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அபூ சுஃபியான் சொன்னார், அவர்கள் எளியவர்கள் தான் பின்பற்றுகிறார்கள். அடுத்து கேட்டாங்க, நாளுக்கு நாள் அந்த கூட்டம் அதிகரிக்கிறதா குறைகிறதா என்று கேட்டபோது அபூ சுஃபியான் சொன்னார், நாளுக்கு நாள் அது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. சரி, இஸ்லாத்துல இணைந்ததற்கு பிறகு யாராவது அதை பிடிக்காம திருப்பி அவருடைய தாய் மார்க்கத்திற்கே அவர்கள் திரும்பினார்களா அப்படின்னு கேட்கும் போது இதுவரைக்கும் அப்படி யாரும் திரும்பியதில்லை. இங்கிட்டு இருந்தா எல்லாரும் அங்கிட்டு போறாங்களே தவிர அங்கிட்டு இருந்து யாரும் இங்க வரல அப்படின்னு சொல்றாரு. அவருடைய குணாதிசயங்கள் எப்படி? அவர் மோசடி பண்ணியிருக்காரா? சாதிக்குல் அமீன், இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு முன்னாலே அவர் சாதிக்குல் அமீன், அப்ப எப்படி ஒரு மோசடி செய்வார்? இல்லை, அப்படிப்பட்டவர் இல்லை. நீங்க அவரோட போர் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க. 1 இல்ல 2 இல்ல 3-4 போர் செஞ்சோம். எல்லா போரிலும் யாருக்கு வெற்றி கிடைத்தது? சில நேரத்துல அவங்க வெற்றி பெற்றாங்க, சில நேரத்துல நாங்க வெற்றி பெற்றோம். அதாவது அந்த உஹது தான் அவர் மேற்கோள் காட்டுறாரு. உஹது கூட இஸ்லாமியர்களுக்கு தான் வெற்றி, மார்க்க அறிஞருடைய பார்வையில் இஸ்லாமியர்களுக்கு தான் அது வெற்றி. இருந்தாலும் அவர் அப்படி சொல்றாரு. இதற்கு பிறகு அவர் என்ன உங்களுக்கு கட்டளை இருக்கிறார்? அவர் அல்லாஹ் ஒருத்தர் நீங்க வணங்குங்க, சிலைகளை வணங்காதீங்க, எளியவருக்கு உதவுங்க, இப்படி நல்ல உபதேசங்களை எங்களுக்கு சொல்கிறார். அப்படின்ற உடனே இந்த எல்லா பதில்களையும் அந்த மன்னர் கேட்டுட்டு அவர் சொல்றாரு, அப்ப நான் ஏன் இந்த கேள்விகள்லாம் கேட்டேன் அப்படின்னா, ஒரு நபி என்று சொல்லக்கூடியவர் அவர் ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து தான் வருவார். ஒரு நபி என்று சொல்லக்கூடியவர் அவரை எளியவர்கள் தான் பின்பற்றுவார்கள். ஒரு நபி என்று சொல்லக்கூடியவர் அவர்தான் இந்த தாவாவை முன்வைப்பார், அல்லாஹ் ஒருவன் என்கின்ற தாவாவை. அதே நேரத்தில் இவருடைய பரம்பரையில் யாரும் அரசராக இருந்திருக்க முடியாது, எந்த நபிமாருடைய பரம்பரையும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த எல்லா பதில்களுக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அபூ சுஃபியான் சொல்றாரு, எனக்கு மட்டும் அவரு பொய் சொல்லாம நீங்க பொய் சொல்லலாம் அப்படின்ற ஒரு அனுமதியை கொடுத்திருந்தா, அவர் மட்டும் என்ன டெஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா நான் நிச்சயமா பொய்யா சொல்லியிருப்பேன், உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியான் அவங்க சொல்றாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா, அந்த கடிதம் இத்தனை மன்னர்களுக்கும் சென்றடைந்தும் சிலர் அதை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிஸ்ரா நாட்டு மன்னனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுப்பினார்கள். அவர் என்ன செஞ்சான்? அவன் அந்த கடிதத்தை கிழிச்சு தூக்கி எறிஞ்சான். ரசூலுல்லாஹ் அவனுக்கு பதுவா செய்தார்கள், கடிதத்தை கிழித்தது போல் இறைவா அவனுடைய ஆட்சியை நீ கிழித்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்தார்கள். இப்படி அவருடைய தாவா சென்று கொண்டே இருக்கும் பொழுதுதான் மிக முக்கியமான ஒரு போர் நடக்கிறது. அதுதான் ஹைபருடைய போர். இந்த ஹைபருடைய போர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள் நம்ம பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரளவுக்கு சுத்தி இருக்கக்கூடிய அந்த எதிரிகளை சமாளிச்சிட்டாங்க, அடக்கிட்டாங்க. இப்ப இந்த நதீர் இனத்து யூதர்கள் இவங்க எங்க போனாங்கன்னா ஹைபருக்கு போனாங்க, நம்ம சொன்னோம் ஏற்கனவே. இவங்க என்ன போனாங்க, ஹைபர்ல போய் சும்மா இல்லாம ஹைபர்ல இருந்து சண்டை மூட்டினாங்க. குறைஷி கிட்ட போய் மூட்டிக்கிட்டே இருந்தாங்க சண்டையை. இவங்க சும்மா விட்டு வைக்காதீங்க, இவங்களை நீங்க தாக்கணும் அப்படின்னு சொல்லி மூட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹைபருடைய பகுதியை நம்ம சிறைபிடிக்கணும், இதை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை புறப்படுகிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனத்தையும் இறக்கினான். என்ன வசனம்? உங்களுக்கு ஹைபர் நீங்கள் கைப்பற்றுவீர்கள், அதிவேகமாக நீங்கள் கைப்பற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணா 48வது அத்தியாயம் சூரத்துல் ஃபத்ஹுடைய 20வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அதுல ஹுதைபியாவை பத்தியும் அல்லாஹ் சொல்லியிருந்தான். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை உங்களுக்கு நீங்க வெற்றி அடைவீர்கள், அதே நேரத்தில் ஹைபர் என்கின்ற அந்த பகுதியை நீங்கள் கைப்பற்றுவீர்கள், அதில் ஏராளமான கனிமத்து பொருட்களை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் அப்படின்ற அந்த வசனம் இறக்கப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே சிபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக ஏற்படுத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபரை நோக்கி செல்கிறார்கள். இந்த நேரத்துல தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்ம எல்லாருமே தெரியும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய மார்க்கத்தில் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள்.
அப்ப அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு மதீனாவில் தங்களுக்கு போருக்கான அந்த தேவைகளை முடித்துவிட்டு மதீனாவில் இருந்து கைபருக்கு செல்கிறார். ஆனா கைபருக்கு அவன் போறதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா போரை முடிஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கைபர் வந்ததற்காக கனிமத்து பொருளிலிருந்து அவருக்கும் ஒரு பங்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். இப்ப கைபருடைய விஷயத்தை நம்ம பார்ப்போம். கைபருங்கிற அந்த ஊர் இருக்கு பாத்தீங்களா, இது கோட்டைகளால் சூழ்ந்த ஒரு ஊர். அதே மாதிரி பேரிச்சம்பளம் தோட்டம் ஃபுல்லா கோட்டை, சுத்தி கோட்டை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 கோட்டைகளை கைப்பற்றினார். இந்த 8 தான் மிகப்பெரிய கோட்டை. சுத்தி இருக்கிற கோட்டையிலேயே 8 தான் பெருசு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுது விட்டு, காலையில் சுபுஹ் தொழுது விட்டு, சுபுஹ் என்ன பண்ணிடுறாங்க, நல்லா இருட்டாக தொழுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு அங்கே இருந்து புறப்பட்ட போது கைபருடைய மக்கள் அப்பதான் விவசாயத்துக்கு போறான். போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை வந்துச்சா இல்லையா, முகமது வந்து விட்டார் என்ற அலறி கொண்டு எல்லாம் கோட்டைக்குள்ள ஓடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், கைபர் வெற்றி அடைந்து விட்டது, கைபரை நாம் கைப்பற்றி விட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் தயாராக சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய தினம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒருவரிடத்தில் நாளை நான் போரினுடைய கொடியை கொடுப்பேன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவரும் நேசிக்கிறார், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நான் கொடியை கொடுப்பேன். நாளைக்கு காலையில எல்லாரும் காலையில வெயிட் பண்றாங்க, யார் அந்த நபர், யார் அந்த பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி எல்லாரும் நானா இருப்பனா அப்படின்ற ஒரு இயக்க வயதில் இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வர சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்வலி ஏற்பட்டிருந்தது. அப்ப அவர் அழைத்து வர சொல்லி தன்னுடைய உமிழ் நீரை அவருடைய கண்ணினுடைய பகுதியில் வைத்த போது அந்த வலி முற்றிலுமாக நீங்கியது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போரினுடைய கொடியை ஒப்படைத்தார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நான் என்ன செய்யணும், இவர்களை அழித்தொழிக்க வேண்டுமா அல்லது இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கும் வரை நாங்கள் போரிட வேண்டுமா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கோட்டைக்குள்ள போங்க, இஸ்லாமிய அழைப்பு கொடுங்க. ஏனென்றால் உங்கள் மூலம் அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி கொடுப்பது சிவப்பு ஒட்டகங்களை விட சிறந்தது என்று சொன்னார்கள். சிவப்பு ஒட்டகங்களை விட, சிவப்பு ஒட்டகங்கிறது இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு விலை உயர்ந்த ஒரு கார் நம்ம பார்ப்போமோ, அன்னைக்கு மக்கால சிவப்பு ஒட்டகங்கள் விலை உயர்ந்தது. ஒருவருக்கு உங்கள் மூலமாக அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தால், இங்கதான் நம்ம தாவாவுடைய ஸ்பெஷாலிட்டியை உணர்வோம். தாவாவுடைய முக்கியத்துவம் இங்கதான் நமக்கு உணர்த்தப்படுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு போரை தொடங்குகிறார்கள். முதல் கோட்டை நঈம் என்று சொல்லக்கூடிய கோட்டை. இந்த கோட்டையை சுற்றி முற்றுகையிடுறான். இந்த கோட்டையினுடைய தலைவன் யார் என்றால் மர்ஹப் என்று சொல்லக்கூடிய இவன் தான் அந்த கோட்டையினுடைய தலைவன். இவனுக்கு ஒரு டைட்டில் இருந்துச்சு, இவன் எப்படிப்பட்டவனா, ஒரு 1000 பேருக்கு சமமானவன் அப்படின்ற ஒரு டைட்டில் இருந்துச்சு. யாரும் எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் இருந்துச்சு. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் தாவாவுடைய அழைப்பு கொடுக்குறாங்க. எல்லாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப சேஃப், இல்லைன்னா நாங்க போர் செய்வோம் அப்படின்ற உடனே அவர்கள் அதை நிராகரித்து விடுகிறார்கள். அப்ப மர்ஹப் என்ன செய்யறானா, என்னோட சண்டை போடுறது யாரு, உன்னுடைய மார்க்கத்தை நான் ஏத்துக்க மாட்டேன், என்னோட சண்டை போடுறது யார் அப்படின்ற உடனே அந்த நேரத்தில் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இவர் நான் சண்டையிடுகிறேன், உன்னோட நான் மோதுறேன் அப்படின்னு சொல்லி ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கேடையை இருக்கு பாருங்க, அதை நோக்கி அவன் என்ன பண்ணிடுறான், அந்த மருகபுங்கிறவன் ஓங்கி அவனுடைய வாளை வச்சு அந்த கேடயத்துல அடிச்சிடறான். இவர் என்ன பண்றாரு, அந்த கேடயத்துல போய் அந்த வாள் சொருகின உடனே இவர் கீழ் வழியா அவனை குத்தி நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முயலும் போது அவருடைய கத்தி, அவருடைய வாள் ரொம்ப சிறிய வாளாக இருந்ததுனால அவரை குத்துறதுக்கு பதிலா இவருடைய காலிலேயே அவர் குத்திக்கிறார். குத்தி அவருக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு அதிலேயே அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனது 2 விரல்களை இப்படி ஒன்று சேர்த்தவர்களாக சொன்னார்கள், இவருக்கு 2 கூலிகள் உண்டு, இவரை போன்ற ஒரு தைரியமான நபர் யாரும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் இவங்களுடைய ஷஹீதுக்கு பிறகு மீண்டும் அவன் கேட்டால், எல்லோரும் போரிடுவது யார், சண்டையிடுவது யார், யாருமே இல்லை அவங்க இல்ல. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு கண் சிமிட்டும் நேரத்தில் அவனுடைய தலையை வெட்டி அவனை கொலை செய்தார். இப்படி சண்டை தொடங்கியது. கொஞ்ச நேரத்துல அந்த நঈமுடைய கோட்டை முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்டது, ஒரு கோட்டை. இந்த கோட்டை கைப்பற்றப்பட்டவுடன் அடுத்து போய் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த கோட்டை நுழைஞ்சுக்கிட்டாங்க. இப்படி 5 கோட்டைகளையும் முஸ்லிம்கள் முற்றுகையிட்டு அவர்களை தாக்கி 5 கோட்டைகளையும் முஸ்லிம்கள் அதை கைப்பற்றினார்கள். இது முதல் வெற்றி முஸ்லிம்களுக்கு.
இப்ப இந்த 5 ஓவர், அடுத்த 3 இருக்கு பாருங்க, இந்த 3 அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கோட்டை கிடையாது. அந்த 3 சண்டையே இல்லாமல் சமரசத்தின் மூலமாக முஸ்லிம்கள் அந்த 3 கோட்டைகளையும் கைப்பற்றி ஒட்டுமொத்த கைபருடைய நிலமும் முஸ்லிம்களுடைய கரத்தில் வந்து விடுகிறது. இதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தைக்காக ஒரு யூதன் வரும், அபூ ஹுகைக் என்று சொல்லக்கூடிய யூதன். இவன் என்ன பண்றான், சில பேச்சுவார்த்தை நடத்தி ரசூலா சில விஷயங்களை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் இவர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும், இங்க உள்ள எல்லா செல்வமும் முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தம், யாராவது இந்த செல்வத்தில் எதையாவது அவர் மறைத்து எடுத்து சென்றால் இந்த ஒப்பந்தம் நீங்கிவிடும், அவர் கொலை செய்யப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தை நடத்தி அது முடிவு செய்யப்படுகிறது. ஆனா கடைசியில் இந்த அபூ ஹுகைக் என்று சொல்லக்கூடிய இவனுடைய மகனே என்ன பண்ணிடுறான், சில செல்வங்களை மறைச்சு எடுத்துட்டு போனனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டிடுறான். அப்ப இந்த 8 கோட்டைகள் கைப்பற்றப்பட்டு ஹைபரில் இஸ்லாமிய படைக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது. இந்த ஹைபருடைய நிலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 36 பங்குகளாக பிரித்தார்கள். ஹைபருடைய மொத்த நிலத்தை 36 பங்காக பிரித்து ஒரு பங்கை 100ஆக பிரித்தாங்க. ஒரு பங்குன்றது 100 பேர். அப்ப கிட்டத்தட்ட 3600 பங்கை 1800 பங்கு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும், மீதி இருக்கின்ற 1800 பங்கை பொதுவாக ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் தேவை உடையவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆக்கிவிட்டார்கள். இப்படி இந்த போர் முடிகிறது. இதுல கிடைச்ச செல்வம் என்பது ரொம்ப அதிகம். ஏன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதுவரை நாங்கள் சாப்பாட்டிற்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், உணவிற்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், எப்போது கைபர் கைப்பற்றப்பட்டதோ அன்றிலிருந்துதான் நாங்கள் நல்ல உணவை சாப்பிட ஆரம்பித்தோம், பேரித்தம்பழங்களை சாப்பிட ஆரம்பித்தோம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். இதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். இவர்களுடைய தந்தை தான் ஹுவை என்று சொல்லக்கூடிய இவர் தான் தலைவராக இருந்தவர். இவர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை கைதியாக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு வரப்படுறாங்க. அந்த நேரத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த கைதிகள்ல இருந்து நான் ஏதாச்சும் ஒரு பெண்ணை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு எந்த பெண் விருப்பமோ நீ எடுத்துக்கொள் அப்படின்றான். அவர் என்ன பண்ணுறார், சஃபியாவை அழைத்து சென்று விடுகிறார். இன்னொரு நபித்தோழர் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, சஃபியா அவர்கள் 2 கூட்டத்தினுடைய தலைவி, குறைவா நபீர் 2 கூட்டத்தாருக்கும் அவர்தான் தலைவி. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீங்கள் தான் தகுதியானவர், இப்ப நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றவரை மீண்டும் அழைத்து வர சொல்லி அவருக்கு வேற ஒரு பெண்ணை கொடுத்து விட்டு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார்கள். இப்படி இந்த திருமணம் முடித்ததற்கு பிறகு அவர்களை உரிமை விட்டு அதையே அவர்கள் மகாராக தருகிறார்கள். வலிமா விருந்தாக பேரித்தம்பழமும் நெய்யும் சத்துமாவும் கலந்த ஒரு விதமான ஒரு பாயாசம் போன்ற ஒரு உணவை வலிமாவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்புகிறார். இதற்கு பிறகு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கண்ணத்துல வந்து ஒரு சின்ன வடுவ ரசூலா பாக்குறாங்க. அப்ப கேக்குறாங்க, இது என்ன வடு அப்படின்ற உடனே என்னுடைய முன்னாள் கணவருக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் கனவு கண்டேன். என்ன கனவுனா, ஒரு முழு நிலவு வந்து என்னுடைய மடியில் விழுவதாக நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு முழு நிலவு என்னுடைய மடியில் வந்து விழுவதாக நான் கனவு கண்டேன். இப்படி நான் கனவு கண்டதை சொன்ன உடனே என்னுடைய கணவர் என்னை அடித்து விட்டார். மதீனாவுடைய அரசருக்கா நீ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி என்னை அடித்து விட்டார். ஆனால் அல்லாஹ் அவருடைய கனவை உண்மைப்படுத்தினார். அந்த முழு நிலவையே அல்லாஹுடைய தூதர் அவர்களையே அவர்களுக்கு கனவனாக கொடுத்தார். இப்படி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய திருமணம் முடிவதற்கு பிறகுதான் அந்த ஹைபருடைய போரிலே ஜைனப் பின்த் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அல்லாஹுடைய தூதர்களுக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறார். அந்த விருந்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போறாங்க. அப்ப அவ என்ன பண்ணிடுறா, ஆட்டினுடைய இறைச்சியில் ஆட்டினுடைய முன் சப்பையில் விஷத்தை ஏற்றி அவள் அந்த உணவை பரிமாறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அந்த உணவை அப்படி கடிக்க போனாங்க இல்லையா, டக்குன்னு துப்பிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த எலும்பு எனக்கு சொல்லியது இதில் விஷம் இருக்கிறது என்று, அந்த எலும்பு எனக்கு சொல்லியது என்று சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் இப்படி செய்தாய்? அப்ப அந்த பெண் சொன்னால், நீங்கள் அரசராக இருந்தால், ஒருவேளை நீங்கள் உண்மையில அரசராக இருந்தால் உங்களை கொள்வதில் எனக்கு ஒரு நிம்மதி, ஒரு அரசர் நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தூதராக இருந்தால் நான் வச்ச அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி கொடுத்துருவான் இல்லையா, ஜிப்ரீல் மூலமா அவங்க அறிவிச்சு கொடுத்துருவான் இல்லையா, இத 2 எது உண்மைங்கிறத தெரியறதுக்காக தான் நான் விஷயத்தை வச்சேன், அல்லாஹ் உங்களுக்கு அதை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னாள். அந்த பெண்மணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மன்னித்து விட்டு விட்டார்கள். ஆனால் இன்னொரு அறிவிப்பு வருது, என்ன அப்படின்னா ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து சாப்பிட்ட இன்னொரு சஹாபி, அவர் பேர் என்னன்னா பிஷ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி, அவர் அந்த இறைச்சியை முழுவதுமாக சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அவர் இறந்து விடுகிறார். இவர் இறந்ததற்காக பதிலுக்கு பதில் அந்த பெண் கொல்லப்பட்டதாக ஒரு ஹதீஸும் நமக்கு தெரிய வருகிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷத்தினுடைய அந்த தாக்கத்தை தன்னுடைய இறுதி நேரத்திலும் உணர்ந்தார்கள். இறுதி நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய நரம்புகளை அது வெட்டுவதை நான் உணர்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் சொன்னார்கள். இப்படி இதற்கு பிறகு ஹைபருடைய அந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களுடைய தரப்பில் 16 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். யூதர்களுடைய தரப்பில் 93 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த ஹைபருக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்புறாங்க. மதீனாவுக்கு திரும்பும்போது சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் என்று தக்பீர் தஹ்மீத் சொல்லிக் கொண்டு வரும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமைதியான முறையில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அழைப்பது செவிடையோ குருடரையோ அல்ல, எல்லா இடத்திலும் உங்களை செவியேற்கக்கூடியவனை நீங்கள் அமைதியான முறையில் திக்ர் செய்யுங்கள். இந்த ஹதீஸை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, இன்று திக்ர் மஜ்லிஸ்ங்கிற பேர்ல, இன்று திக்ருங்கிற பேர்ல சப்தமிட்டு கொண்டு விளக்குகளை அணைத்து கொண்டு டான்ஸ் ஆடி திக்ர் பண்றோம், ஹல்கா பண்றோம், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து டான்ஸ் ஆடி திக்ர் பண்றோங்கிற பேர்ல இன்று இந்த திக்ரை கொச்சப்படுத்தக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். திக்ர் என்பது அலா பிதிக்ரில்லா தத்மைனுல் குலூப், அல்லாஹ் சொல்கிறான். திக்ரை செய்வதன் மூலமாக உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடைகிறது என்று சொல்கிறான். திக்ரை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ரமதானுடைய காலங்கள்ல அது ஒரு பிதாட்டம் ஆயிடுச்சு. கடைசி 10 நாட்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி திக்ர் மஜ்லிஸ்ங்கிற பேர்ல சப்தமிட்டு திக்ர் சொல்லி இதை ஒரு இபாதத்தை வெளிக்காட்டுறது. அவங்க வைக்கக்கூடிய நிலைப்பாடு என்னன்னா, நம்ம அல்லாஹ்வை புகழ்றோம், சத்தமா புகழ்ந்தாங்க மனதுக்குள்ள புகழ்ந்தா என்ன அப்படிங்கிற அவங்களுடைய கருத்து. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அமைதியாக அல்லாஹ்வை அழைப்பதுதான். அதை நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில அந்த உம்ரா மிஸ் ஆச்சு. திருப்பி அந்த உம்ராவை நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த ஆண்டு 3 நாட்கள் நீங்கள் மக்காவில் தங்கிக் கொள்ளலாம் என்ற நிபந்தனையை குறைஷிகள் போட்டாங்க. அந்த ஆண்டு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை செய்வதற்காக புறப்படுறாங்க. இந்த உம்ராவிற்கு பேர் தான் உம்ரத்துல் கதா, அதாவது மிஸ்ஸான உம்ராவை கதா செய்தல். அப்ப இந்த உம்ராவை செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் கலந்து கொண்ட 2000 நபர்கள், 1500, அது போக எக்ஸ்ட்ரா மதீனால இருந்து சிலரும் அதுல சேர்ந்து கொண்டார்கள். ஏறத்தாழ 2000 நபர்கள் உம்ரத்துல் கதாவை செய்வதற்கு கிளம்புகிறார்கள். துல் ஹுலைஃபா என்ற இடத்தை வந்தடைந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்பியா சொல்லி யாஜூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த எல்லா ஆயுதங்களையும் அங்கே வைத்துவிட்டு 200 வீரர்களை பாதுகாப்பாக அங்கே நிறுத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழையலாம். அப்ப அந்த நேரத்துல குறைஷிகள் பேசிக்கிறாங்க, ரொம்ப கேலி கிண்டலா, மதீனாவினுடைய வெதர் செட் ஆகல, உங்களுக்கு மதீனாவுடைய காய்ச்சல் உங்களை பிடிச்சிருக்கு, அதனாலதான் இப்படி மக்காவுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அவங்க சிரிச்சு நகையாடுறாங்க, எள்ளி நகையாடுறாங்க. இதை புரிந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தவாப் செய்யும் பொழுது வலது தோள்பட்டையை தெரியும் அளவிற்கு, வலது தோள்பட்டையை வெளியும் தெரியும் அளவிற்கு நீங்கள் காட்டிக்கொண்டு தவாப் செய்யுங்கள். ஏன்னா பலத்தை உணரணும், நாங்க பலத்தோடு தான் இருக்கோம். இந்த நேரத்தில் அவருடைய மனசுல முஸ்லிம்கள் சுருங்கி விட்டார்கள், பலவீனம் அடைந்து விட்டார்கள் என்ற எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே நேரத்துல முதல் 3 சுற்றுகள் நீங்கள் வேகமாக சுற்றுங்கள், குதித்து ஓடுங்கள். அடுத்த 4 சுற்றுகள் நீங்கள் எப்போதும் செல்வது போல் நீங்கள் தவாப் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இப்படி சஹாபாக்கள் தவாப் செய்தார்கள். தவாஃபை முடித்துவிட்டு சஅயை முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணிகளை அடுத்து பலியிட்டார்கள். அடுத்து பலியிட்டு 3 நாட்கள் அங்கே தங்கினார்கள். 4வது நாள் கரெக்டா வந்துட்டாங்க. காலையில ஒரு குறைஷி வந்து சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு 3 நாள் முடிஞ்சிருச்சு, பேக் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்து கிளம்பி வெளியேறாங்க. அந்த நேரத்துல தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் ஓடி வராங்க. என் சிறிய தந்தையே என்று அழைத்து கொண்டு அந்த பொண்ணு ஓடி வரும். அப்ப இந்த பெண்ணை யார் வளர்ப்பது அப்படிங்கிறதுல 3 சஹாபாக்கள் போட்டி போடுறாங்க. யார் அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க, ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேரும் போட்டி போடுறாங்க. அப்ப இந்த 3 பேர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துறாங்க. ஏன் அப்படின்னா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி யாருன்னா இவங்களுடைய தாயினுடைய சகோதரி. ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவி இவங்க தாயினுடைய சகோதரி. அப்ப அவங்க திருமணம் முடித்ததன் காரணத்தினால்
உறவு நெருக்கமாக இருப்பதன் காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்க்கக்கூடிய அந்த பொறுப்பை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். இதுவரைக்கும் நம்ம எத்தனை மனைவிமார்களை பார்த்திருக்கோம்ன்ற லிஸ்ட் உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். இந்த உம்ரத்துல் கதா என்று சொல்லக்கூடிய இந்த உம்ரா முடிவுக்கு வருகிறது. இந்த உம்ரத்துல் கதாக்கு வரலாற்றில் மொத்தம் 4 பெயர்கள் அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரு பெயர் உம்ரத்துல் கதா, இன்னொன்று பெயர் உம்ரத்துல் அல் கதியா, இல்லது உம்ரத்துல் கிசாஸ் அல்லது உம்ரத்துல் சுல்ஹ். இந்த 4 பெயர்களும் இதுக்கு இடப்படுகிறது. இதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஒரு பெரிய போர், இந்த முறை குறைஷிகள் ஓஞ்சாச்சு, கைபரையும் விரட்டி அடிச்சாச்சு. இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்காத ஒரு படையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை தாக்க வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான 3 சஹாபாக்களை அவர்கள் அனுப்பி அந்த போரை எப்படி முறியடித்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானார். நேற்றைய தினம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. இது என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? சிறுன் நபி, சாஹிபு சிறுன் நபி, அதாவது மறைமுக அந்தரங்க நபித்தோழர் என்கின்ற அவர் யார்? ஹுதைஃபத் இப்னு யாமன் ரலியல்லாஹு அன்ஹு. இவரிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்து வைத்திருந்தார்கள். யாரெல்லாம் முனாஃபிக்குகள் என்ற பட்டியலை எடுத்து கொடுத்து வைத்திருந்தார்கள். ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம் அப்படின்னா, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், ஹுதைஃபாவே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பட்டியல் கொடுத்தாங்க இல்லையா, அதில் இந்த உமருடைய பேர் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள். எந்த உமரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், உங்களுடைய மாளிகையை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன், எனக்கு ஒரு கிண்ணத்தில் பால் கொடுக்கப்பட்டது, அந்த பாலை நான் குடித்து விட்டு மீறி பாலை யாருக்கு தரலாம் என்று நினைக்கும் பொழுது உமர் அருகாமையில் இருந்தால் அவருக்கு கொடுத்தேன், அவர் முழுவதுமாக அதை குடித்து விட்டார். சஹாபாக்கள் கேட்டார்கள், பால்ல என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அல்ல கல்வி என்று சொன்னார். அவ்வளவு கல்வியில் உயர்ந்தவர். ஒரு பாதையில் அவர் நடந்து வந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையில் ஓடிவிடுகிறார் என்கின்ற சிறப்புக்கு சொந்தக்காரர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஹுதைஃபாவே, அந்த லிஸ்ட்ல என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இப்ப சஹாபாவுடைய உள்ளத்தில் அந்த பயம் எப்போதும் இருந்தது. என்னுடைய செயல்களால் நான் நாளை மறுமையில் குற்றம் பிடிக்கப்படுவேனோ, என்னுடைய இறுதி முடிவு எப்படி அமையும், நான் முஸ்லிமாக மரணிப்பேனா? இது சஹாபாக்களுக்கு மட்டும் கிடையாது, நபிமார்களுக்கும் இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கடைசி துவா, அவர் கேட்ட கடைசி துவா, அன்த வலிய்ய ஃபித் துன்யா வல் ஆখিরা, இறைவா நீயே இந்த உலகத்திலும் மறுமையும் எனக்கு பொறுப்பாளர், தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக மரணிக்க வையா அல்லாஹ். யார் கிட்ட துவா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துவா. அப்ப நம்முடைய இறுதி முடிவு சீராக அமைந்தால் மட்டுமே அந்த சொர்க்கத்தை நாம் பெற முடியும் என்பதில் சஹாபாக்களும் நபிமார்களும் எந்த அளவிற்கு ரொம்ப கவனமா இருந்தாங்களோ, நாமும் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய அந்த துவா, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே இந்த மார்க்கத்தில் என்னை உறுதிப்படுத்து, ஒருபோதும் வழிகேட்டில் என்னை செலுத்தி விடாதே, ஒருபொழுதும் உன்னை இணை கற்பிக்கக்கூடியவனாக என்னை ஆக்கி விடாதே அப்படின்ற இந்த துவாவை நம்ம அதிகமா கேட்கணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மரணித்தால் முஸ்லிம்களை தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அதிகமாக நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனை ஹிதாயத்தாக இருக்கிறது. இதுதான் இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைய தினத்தோடு நாம் என்ன செய்யறோம் இன்ஷா அல்லாஹ், இந்த கேள்வி பதில முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப கடைசி 10 சம்பந்தமா ஒரு சில விஷயம் நம்ம சொல்லிட்டு போயிருவோம் இன்ஷா அல்லாஹ். லைலத்துல் கத்ருடைய இரவுகள் ரொம்ப முக்கியமான இரவுகள். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ரிலே ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வழங்குவார்களோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். இப்ப அதே நேரத்துல இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகள்ல நம்முடைய வாலிபர்கள், இஸ்லாமிய வாலிபர்கள் இதை எப்படி கழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. ரேஸ் ஓட்டுங்கிற பேர்ல பீச்ல தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு இந்த லைலத்துல் கத்ருடைய நாளை இழந்து விடுகிறார்கள். கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த அந்த ஒரு இரவை அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அடுத்த முறை நமக்கு கிடைக்குமா என்று தெரியாது. அப்ப இந்த 10 நாட்களை முழுவதுமாக தூக்கத்தில் கழித்து விடாமல், வேறு விஷயங்களில் கழித்து விடாமல் முழுவதுமாக அல்லாஹ்விற்காக நின்று வணங்கக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அப்படி ஒரு நியத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நம்ம அல் ஃபுர்கானுடைய பள்ளியிலும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும் இன்ஷா அல்லாஹ்.
பயானை பொறுத்தவரை இஷாவினுடைய தொழுகை 10 மணிக்கு தொடங்கும். இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு நேராக நாம் இன்ஷா அல்லாஹ் பயானுக்கு சென்றுவோம். 1 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு பேசப்படும். ஒரு 26, 27 நம்ம என்ன பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் வரலாறை முழுவதுமாக இன்ஷா அல்லாஹ் முடித்துவிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேர்ப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.